இந்த குமார் இருக்காப்புலயே மணப்பாறையில தொகுதி கேட்டாப்புல இந்த மாஜி ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பல, அசிங்கமா போயிடும், இங்கெல்லாம் வராத ஓடி போயிருட்டாங்க. அதனால இங்க வந்து திருவெரும்பூர்ல நின்னு டெபாசிட் காலியா போகுது. சும்மா எங்க நிக்கிறோம்ங்கறது பிரச்சனை இல்ல, எதுக்காக நிக்கிறோம்ங்கறதா பிரச்சனை. எதுக்காக கால்ல விழ போற பாஜக கிட்ட, அதுக்கு தானே நாங்க கால்ல விழு நினைச்சீங்களா? கால்ல விழு நினைச்சீங்களா? அழுது வீடியோ போடுவோமே தவிர நாங்க சாதாரண ஆளு கிடையாது. சரிங்களா? சரி, அதை விடுங்க. இப்போ மசோதா ஒண்ணு வந்திருக்குல்ல, அதோட உங்களோட கட்சியில இருந்து எந்த ஒரு நிலைப்பாடு எதுவுமே சரியா தெளிவா இல்லை. நாங்க எங்க தலைவருக்கு நாங்க ஒரு கடிதம் எழுத போட்டோம், ட்விட்டர்ல போட்டோம், மசோதாவை இது பண்ணுங்கன்னு. அதை பிரிண்ட் எடுத்து மோடி கையில வச்சாப்புல, இப்படி பார்த்தாப்புல திடீர்னு எரியுதான், அது கொசு போயிருச்சு, திடீர்னு எரியுதான், 10 எரியுதான், அப்படி தீயா எழுதி இருக்காரு. அப்பதான் நான் தான் அதை எழுதி கொடுத்தேன், நவல்பட்டு எழுதி கொடுத்தேன். ஆமா, அப்படி என்ன எழுதுனீங்க அதுல? அது வேற மாதிரி எழுதி கொடுத்தாங்க, நானு சாதாரணமாலாம் எழுதி கொடுக்கல நானு. அதனால அது மட்டும் இல்லைங்க, 2010லயே ஒரு பார் டெண்டர் எடுத்தேன். எடுத்து இந்த மாதிரி ஏதாவது புதுசா வித்தியாசமா பண்ணணுமே நானே ஒரு வகையான ஒரு சாராயத்தை காய்ச்சினேன். கள்ளச்சாராயம் இல்ல, சரக்காவே காய்ச்சினேன். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல அப்பயே கலைஞர் எனக்கு கழுவி ஊத்துற அளவுக்கு அது பெரிய ஃபேமஸ் ஆச்சுங்க. அந்த அளவுக்கு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் நான் பண்ணாத பார்க்காத எதுவுமே இல்லைங்க, அப்படி பண்ணிருக்கேன். அதனால மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முதலா இறங்கி வந்து மிரட்டி கிரட்டி அதை பண்ணி வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க. கவலைப்படாதீங்க, சரியா? அவங்க எல்லாம் புதுசா வந்திருக்காங்க, ஒன்னும் தெரியாது. நம்மளாம் இவர் எல்லாரும் நின்னு கிழிச்சு தள்ளிட்டாரு. முடிச்சுக்கலாமா? ஒரே விஷயம், மசோதா பத்தி என்கிட்ட கேட்கல, அது ஒரே சந்தோஷம். முடிச்சுக்கலாமா? சரி, மக்களை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு முட்டா தற்குறி, முரட்டு தற்குறி இருக்காங்க. இவங்களுக்கு ஓட்டு போடணுமா, இல்ல ஏற்கனவே களத்துல நின்று கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பேர் வாங்கின அன்பில் மகேஷ் ஒரு பக்கம் இருக்காரு, அவருக்கு ஆதரவு கொடுக்கணுமா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.